வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஜியோ சேஞ்சஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜியாலஜிஸ்ட் எக்ஸாமுக்காக டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு விட்ருக்காங்கன்னா 26 7 மாதம் 2024 வருஷம் விட்ருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்றைக்குன்னா 24 8 மாதம் 2024 வருஷம் அன்றைக்கி நைட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்ளிகேஷனில் நமக்கு ஏதாவது அப்ளை பண்ண பிறகு சேஞ்சஸ் பண்ணணுன்னா அதுக்கான டேட் வந்து 28 30 வரைக்கும் 8 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ 2 இதுவாக இவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 1க்கு தனியாக, பேப்பர் 2க்கு தனியாக. பேப்பர் 1ல் வந்து என்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். இந்த எக்ஸாம் என்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 26 10 மாதம் 2024 வருஷம். டைமிங் வந்து காலையில் தான் 9:30 12 வரைக்கும். அப்புறம் பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜியாலஜியில் 2 டிகிரி ஸ்டாண்டர்டுமே இருக்குது. பிஜி டிகிரி படித்தவங்களும் எழுதலாம், யூஜி டிகிரி படித்தவங்களும் எழுதலாம். ஆனால் சப்ஜெக்ட் கோடு மட்டும் பாருங்கள். டிகிரி ஸ்டாண்டர்ட் படித்தவங்களுக்கு 394, பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கவங்களுக்கு 395. அந்த சப்ஜெக்ட் கோடு மட்டும் பார்த்துக்கோங்க. இவங்க என்றைக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, அக்டோபர் 14 அக்டோபர் 23 வரைக்கும் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த சனி ஞாயிறு மட்டும் விட்டுட்டு 19 20 அதை தவிர்த்து மீதி இருக்க நாளில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த பேப்பர் 2க்கு எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் செக் பண்ணிருக்கணும். இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், பே லெவலில் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலெல்லாம் நம்ம வந்து ஒரு இதுவுமே தேடி போய் பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வேகன்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஏஜ் லிமிட் அதுக்கு ஒரு டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கு ஒரு டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட் பேப்பர் வரும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியாக டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் நான் வந்து ஒரே இதாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். அதான் வந்துட்டு இதை இங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பேப்பர் 1 வந்து நமக்கு தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அதெல்லாம் வந்துடும். பேப்பர் 2ல் வந்துட்டு ஜியாலஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் அது வந்து சப்ஜெக்ட் கோட் 394, ஜியாலஜி பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து சப்ஜெக்ட் கோட் 395. எக்ஸாமினேஷன் டேட் வந்து நமக்கு தெரில, அது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸில் பார்க்கணும். ஆனால் 14 அக்டோபர்லேருந்து 23 அக்டோபருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் க்யூரேட்டர் பாட்னி டிபார்ட்மெண்ட். இதோட போஸ்ட் கோடு வந்து 2132. இந்த போஸ்ட் கோடு மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருதுன்னா, மியூசியம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இந்த போஸ்ட் வருது. இதோட வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க. இது வந்து எந்த பேப்பருக்கு கீழே வரும்னா, நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பருக்கு கீழே வரும். அதோட சப்ஜெக்ட் கோடு வந்து 394. அப்புறம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பாட்னி படிச்சிருக்கணும் வித் ஜுவாலஜி ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் ஜியாலஜி ஆர் சப்சிடரி சப்ஜெக்ட். அதாவது இந்த 3த்தில் ஏதாவது சப்ஜெக்ட் வந்து அவங்க அலைடாக எடுத்து படிச்சிருந்துருக்கணும். பாட்னி எடுத்து இந்த 3ல் ஏதாவது சப்ஜெக்டாக அலைடு எடுத்து படிச்சிருந்தால் அவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பிஎஸ்சி ஜியாலஜி வித் பாட்னி ஆர் ஜுவாலஜி ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் சப்சிடரி சப்ஜெக்ட். அதாவது பிஎஸ்சி ஜியாலஜி படிச்சிருக்கணும். இந்த 3 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து அலைடாக எடுத்து படிச்சிருந்துருக்கலாம். அப்படி இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 2வது போஸ்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் க்யூரேட்டர் புதுக்கோட்டை கவர்மெண்ட் மியூசியமில். இதோட போஸ்ட் கோடு வந்து 3369. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா, மியூசியம் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இதுவும் வருது. இதோட வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க. இதோட எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதாவது பிஎஸ்சி ஜியாலஜி படித்தவங்க எழுதலாம். இதோட சப்ஜெக்ட் கோடு வந்து 394. இது குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்க சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒரு டிகிரி அவங்க முடிச்சிருந்துருக்கணும். என்ன சப்ஜெக்ட்னா, சான்ஸ்கிரிட் வித் நாலேஜ் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, ஆர்கியாலஜி, ஜுவாலஜி, பாட்னி, ஜியாலஜி, ஹிஸ்ட்ரி, இதோட வித் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் சான்ஸ்கிரிட் இருக்கணுன்றாங்க. அடுத்து 3வது போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட். இதோட போஸ்ட் கோடு வந்து 1677. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. இதோட வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னா, பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டு கீழே இருக்க சிலபஸ் எல்லாம் வச்சு வரும் கொஸ்டின்ஸ்லாம். இதோட சப்ஜெக்ட் கோடு வந்து 395. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்எஸ்சி ஜியாலஜி பண்ணியிருந்தால் போதும்.
இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து 4வது போஸ்ட் என்னென்னா அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட். இதோட போஸ்ட் கோட் வந்து 1750. இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருதுன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது. இதோட வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 14 வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸாம்ஸ் வந்து பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இதோட சப்ஜெக்ட் கோட் வந்து 395. ஸோ இந்த போஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஜியாலஜி பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா எம்எஸ்சி இன் அப்ளைட் ஜியாலஜி பண்ணியிருக்கணும். இல்லைனா எம்எஸ்சி டெக்னாலஜி இன் ஹைட்ரோஜியாலஜி அந்த இது முடிச்சிருக்கணும். இந்த 3 கேட்டகரி கீழே வரவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கோட் மட்டும் பார்த்துக்கோங்க 1750. அடுத்து 5வது போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட். இதோட போஸ்ட் கோட் என்னென்னா 1863. இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருதுன்னா ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. இதோட வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் வந்து பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அது சப்ஜெக்ட் கோட் வந்து 395. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்சி ஜியாலஜி முடிச்சிருந்தா போதும். இவங்க யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கில் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து க்யூரேட்டர். இதோட போஸ்ட் கோட் வந்து 2129. ஸோ க்யூரேட்டருக்கான எக்ஸாம்ஸ் வந்து எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும்னா பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அது சப்ஜெக்ட் கோட் வந்து 395. இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருதுன்னா மியூசியம் டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. இதில் வேகன்சிஸ் எவ்வளோ விட்ருக்காங்கன்னா 15 விட்டுருக்காங்க. ஆனால் மொத்தமாக நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தெரியும். இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கவங்க ஜுவாலஜி, பாட்டனி, அப்புறம் அந்த ஆர்கியாலஜி அவங்களாம் வந்துட்டு அந்த இதோடு சேர்ந்த மாதிரி தான் இந்த 15 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கு எப்படி வேகன்சி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு தெரியல. க்யூரேட்டர் போஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் ஆர் ஆனர்ஸ் டிகிரி இன் எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ். அது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி, பாட்னி, ஜியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, இந்தியன் ஆர்கியாலஜி, சான்ஸ்கிரிட், ஹிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரி. இதில் ஏதாவது சப்ஜெக்டில் நீங்கள் மாஸ்டர்ஸ் இல்லைனா ஆனர்ஸ் டிகிரி பண்ணியிருந்தால் க்யூரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. 7வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஜியாலஜிஸ்ட். இதோட போஸ்ட் கோட் வந்து 3385. இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருதுன்னா தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. ஸோ இதில் எத்தனை வேகன்சி விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி விட்டுருக்காங்க. இதோட எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். சப்ஜெக்ட் கோட் வந்து 394. எக்ஸிக்யூட்டிவ் ஜியாலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாலஜியில் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி பார் இன்ஸ்டியூட். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கொடுத்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட மார்க்கிங் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா எப்போ இருக்க மாதிரி தான் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு இருக்குது. பேப்பர் 1ல் பார்ட் ஏ பார்ட் பி இருக்குது. பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது வந்து 100 கொஸ்டின் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில். பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு 75 கொஸ்டின். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு 25 கொஸ்டின்ஸு. மொத்தமாக சேர்த்து நமக்கு வந்து 3 ஹவருக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. இதில் மேக்ஸிமம் மார்க் வந்து 150. தமிழ் வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். அது வந்து நமக்கு 60 மார்க் எடுத்தால் நம்ம வந்து எலிஜிபிள் ஆகும். அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் மோடு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் பேப்பர் 1 மட்டும் நமக்கு வந்து ஓஎம்ஆரில் கொடுக்குறாங்க. ஸோ பேப்பர் 2 பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது நமக்கு ஜியாலஜி வந்துடும். டிகிரி ஸ்டாண்டர்ட் இல்லைனா பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட். இதில் வந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 3 மணி நேரம் எக்ஸாமு. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் கணக்கு வச்சு 300 மார்க்கு. கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பேப்பர் 1ல் பார்ட் பியில் வந்து 150 மார்க் மேக்ஸிமம் மார்க்கு. பேப்பர் 2ல் வந்துட்டு மேக்ஸிமம் மார்க் 300. இது ரெண்டுத்தில் நம்ம எடுக்கிற மார்க்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 450க்கு நம்ம எவ்வளோ கட் ஆஃப்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேப்பர் 2 எக்ஸாம் வந்து எப்படி வைக்கிறாங்கன்னா அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் கொஸ்டின். இன்னும் இந்த எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் அதுக்கப்புறமேட்டு வந்து ரிசர்வேஷன் வந்து எந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜியோ சேஞ்சர்ஸ்.